பணம் கோடி கோடியாக கொடுத்தாலும் சரி அந்த பணத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்களுடைய அருளுக்கு பயன்படாது. அதாவது சுவாசிக்கிறதுக்கோ அதை அமைதி கிடைக்கிறதுக்கோ நீங்கள் சாப்பிட்றதுக்கோ பயன்படாது. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் சாப்பிட முடியல, நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, துன்பங்களும் துயரும் தொடர்ந்துட்டுருக்கு. என் பணத்தை வச்சு எதுவுமே சரி பண்ண முடியல. ஏன்னா பொருள் நம்பி வாழ்ந்ததன் காரணமாக அருள்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அருள் கொடுக்கப்படும் பொழுது அந்த பாதையும் தெளிவாக்கப்படும் பொழுது அதை நான் எந்தளவுக்கு விரும்பி கேட்கணும் கவனிக்கலாம். அப்போ வாழ்க்கைக்கு பிரதானம் அருளா பொருளா? அறிவு கொண்டு பார்த்தோன்னு சொன்னால் பொருள் இருந்தால் தானே நமக்கு மற்றதெல்லாம் வாங்க முடியும். ஆனால் ஞானங்களோடு பார்த்தா அருள் இருந்தால் தான் அந்த பொருளை நம்ம பயன்படுத்த முடியும். சுவாசம் மாதிரி சுவாசிக்கிறோம்னு சொன்னால் காற்று இருக்குது, ஆனால் அருள் இல்லை, சுவாசிக்க முடியல, வீசிங் ப்ராப்ளம், சிரமத்தில் இருக்கும். தண்ணி இருக்குது, குடிக்க முடிய மாட்டேங்குது, தொண்டையில் இறங்க மாட்டேங்குது, அல்லது குடித்தா வாந்தியாக வருது, என்ன பண்ணுறது? சாப்பாடு இருக்குது, பார்த்தாவே வாமிட்டு வர மாதிரி இருக்குது, அல்லது சாப்பிட்டா செமிக்க மாட்டேங்குது, செமிச்சா கழிவு வெளியேற மாட்டேங்குது, தூக்கமும் இல்லை, மனசில் அமைதியும் இல்லை, பொருள் வச்சு நான் என்ன பண்ணுறது? அதனால் சோதனை காலங்களில் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும்போது நமக்கு அமைதி வேணும் முதல்ல, அதுக்கப்புறம் ஆரோக்கியம் வேணும். அந்த அமைதியும் நிம்மதியும் ஆரோக்கியம் கொடுத்துருந்தா நம்ம அதை நன்றி உணர்வோடு பணிவோட உள்ளட்சத்தோடு அது அதிக சிறிய கேட்கலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. என் அறிவு கொண்டு நான் வாழ்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் உழைக்கிறேன், நான் வாழ்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதனால் உடம்பு திராத்தமாக வச்சுருக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம், இந்த உணவு சாப்பிட்றனால எனக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம நினச்சிட்டு இருக்கும் ஒழிய மனசுக்குள்ள அகத்தில் இறைவன் தான் நம்மளை வாழ வச்சுட்டுருக்கான்னு அப்படி இல்லாத காரணமாக நமக்கு அப்பப்போ சோதனை வந்துட்டுருக்கு. நம்ம நன்றி உணர்வு இருந்தோன்னு சொன்னால் நன்றி உணர்வு எப்போ வரும்னு சொன்னால் நம்ம அகத்து போகிற அகப்பால் நம்மளை கவனிச்சா மட்டும்தான் நன்றி உணர்வு வரும். என்னுடைய ஒவ்வொரு அசைகளும் நான் கவனிக்கணும். அவனின்றி அணுவும் அசையாது ஒரு இலை முதலாங்கிற சத்தியத்தை உங்களுக்கு இறைவன் புரிய வைப்பான். நம்ம நடக்கணும்னு சொன்னால் நம்ம நடக்கல, இறைவன் நடக்க வச்சுருக்கான். நம்ம நடக்க முடியாமல் இருந்த காலங்கள் இருக்குது. நம்ம சாப்பிட்றோன்னா நம்ம சாப்பிடல, இறைவன் சாப்பிட வைக்கிறான். அது செமிக்குதுன்னு சொன்னால் நம்ம செமிக்க வைக்கல, இறைவன் செமிக்க வைக்கிறான். கல்வியில் அவன் வெளியிட்டிருக்கிறான். தூக்கணும் நம்ம தூங்கலை, இறைவன் தூக்கத்தை கொடுத்துருக்கான். இது எப்போ தெரியும்? தூக்கமே இல்லாத போது நீங்கள் தூங்கிடுங்க பார்ப்போம். அப்போ தூக்கம் வரலைங்கிறோம், தூக்கம் வருதுங்கிறோம். அந்த தூக்கத்தை கொண்டு வருது யார்? நமக்கு இறைவன் தான் கொண்டு வரோம். நீங்கள் படுப்பீங்க, இப்போ அது கூட முடியாது. அவனுடைய அருள்லாம் படுக்க முடியாது, உட்கார கூட முடியாது, நிற்கவும் முடியாது, நடக்க முடியாது. அப்போ எல்லாமே அவன் அருளை கொண்டு இயக்கப்பட்டிருக்கும் போது பொருள் ஒரு சோதனைக்காக நமக்கு காமிக்கும் பொழுது இதை கொண்டு தான் வாழ்ந்துட்டு பெருமானவங்களாகவும் அதை இணை வைக்கக்கூடியவங்களாகவும் கவனங்கள்லாம் அது இருந்தால் தான் வாழ்க்கைன்னு அதே சூழ்ந்து இருக்கக்கூடியவங்களாகவும் அது மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்டால் பொறாமப்படக்கூடியவங்களாகவும் அதே மாதிரி எனக்கு வேணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் அல்லது கிடைக்க ஆசைப்படக்கூடியவங்களாகவும் எப்படியாவது சம்பாதிக்கணுன்ற லட்சியமாக எடுத்துக்கிட்டு மனசாட்சியோடு வாழ முடியாது அப்படின்னு நிராகரித்து போகிறக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்படி பொருளை சம்பாதிச்சாச்சு, இப்போ அருள் இல்லை. எல்லோரும் நிறைய பொருள் சம்பாதிச்சு வச்சுருக்கிறாங்க, ஆனால் அமைதி நிம்மதி ஆரோக்கியமே கிடையாது. இந்த அடிப்படை விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்.